கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரம் என்ற தலைப்பில் நல்ல அற்புத பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் மோசையின் முட்செடி அனுபவத்திலிருந்து நல்ல அற்புதமான பாடங்களை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அன்பு போதகரை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. மீண்டுமாக இந்த நிகழ்வுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக போதகரை வரவேற்று நம் நிகழ்வுக்குள்ளாய் கடந்து போவோம். பஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த எபிசோடெலாம் நல்ல பாடங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. மோசையினுடைய முட்செடி அனுபவம் அது ஏதோ சாதாரண அனுபவம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் அந்த முட்செடியினுடைய அனுபவம் அது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட அனுபவங்களையும் அவர்களை தேவன் வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தொடர்ந்து படித்தோம். கடைசி காணொலியில் நம்ம ஒரு வாக்கியத்தை நம்ம பார்த்தோம். அது அவர்களுக்கான தூது மாத்திரம் அல்ல, அது நமக்கான தூதாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். பாஸ்டர், நீங்கள் அதிலிருந்து தொடர முடியுங்களா? நிச்சயம். ஓகேங்க. சரி, இப்போ இந்த முட்செடியின் அனுபவம் என்ன தூத கொடுத்ததுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க. ஆண்டவர் இறங்குனதே அவர்களை மீட்டெடுப்பதற்காக தான். சரிங்க பாஸ்டர். ஸோ அவருடைய தன்மையை சொல்லுச்சு, அவர் என்ன செய்ய போறாருங்கிறத அந்த 5 தன்மைகள் சொல்லுச்சு. அக்னியுடைய தன்மைகள் 5 என்னவோ அது அவர் என்ன செய்ய போறாருங்கிறத சொல்லுது. ரெண்டாவது, அந்த மரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறதை குறிக்கிறது. அந்த மரம் எரிந்து கொண்டிருந்தாலும் வெந்து போகாதது, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உங்களை நான் மறக்கவில்லை, என் இரக்கம் உங்களை காப்பாற்றுகிறதுங்கிறதா அதோடைய செய்தி. நல்ல செய்தியை படிச்சோம். அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, விடுதலையாக்க போறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஆமாங்க. சரி, இந்த செய்தி அவர்களுக்கு உண்டானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைவேறினுச்சு. ஆண்டவர் சொன்னதை செய்துட்டார். ஆமாங்க. பட் இதே செடி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யுது? அதுதான் முன்னாடி சொன்னது போல பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கு அது எச்சரிப்பு. அப்ப அதுல நமக்கு என்ன செய்தி அதை அறிய ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர். கண்டிப்பா எங்களோட பகிர்ந்துங்க. இப்ப பாருங்களேன், 2 தன்மையை நம்ம படிச்சோம். ஆமாங்க. மரம், அக்கினி. இப்ப இந்த மரம் பற்றி எரிந்தே ஆகணும். ஒரு சாதாரண மரம் அக்கினி இப்ப நெருப்பு பட்டுச்சுன்னா கண்டிப்பா எரிஞ்சிடணும். நிச்சயம் பாஸ்டர். ஆனா அது எரியல. ஏன் எரியல அப்படின்னா தேவனுடைய இரக்கம் இருந்துச்சு. இந்த அக்கினி, சரிங்க பாஸ்டர், தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். சரி, எங்க கொண்டு போறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. இப்ப அந்த இடம் பரிசுத்தமானது. அந்த மரம் மனிதனை குறிக்குது அப்படின்னா நான் இப்ப மனிதனை குறிக்குது. நான் ஒரு சாதாரண மனுஷன். என் உள்ளத்துல எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் எப்படியே தெரியாது. என் உள்ள எனக்கு நன்றாக தெரியும். அவரவருடைய உள்ளம் அவரவர்களை பற்றி சாட்சி பார்க்கிறோம் இல்லையா? உங்கள் முன்னாடி என் வாழ்க்கையும் என் உள்ளமும் தெரியாது. தேவனுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை போல. நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் தேவன் அறிவார். அப்போ என் மனசுல என்ன சொல்லுது? நான் அந்த மரம். நான் அந்த மரம். இப்ப அந்த மரம் அக்கினி பட்டுறதுன்னா நான் என்ன ஆகணும்? எரிஞ்சு போயிருக்கணும். நான் எரிஞ்சு போயிருக்கணும். அப்படி என்றால் அந்த மரம் முள் பாவத்தை குறிக்குது. நான் பாவமான ஒரு மனுஷன். வேதவசனம் சொல்லுதுங்களே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. சரி, இப்போ நான் ஒரு பாவமான மனுஷன். ஆமாங்க. இப்போ என்கிட்ட பாவம் இருக்குன்னா அது எனக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்கும்? பாவத்தினுடைய நிறைவு வந்து மரணம். ஆமா. இப்போ நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பாவத்துக்கே நான் சாகணும்னா, ஆமாங்க, என் வாழ்நாள் முழுக்க நான் செஞ்ச பாவத்துக்கு நான் எத்தனை முறை செத்துருக்கணும்? கணக்கே இருக்காதுங்களே. நம்ம எல்லாருடைய காரியங்களையும் யோசிச்சு முறையோட தப்பிச்சிட்டாரு. ஆமாங்க, ஆண்டவர் போயிடுச்சு. ஆனா நமக்கு என் வாழ்க்கையில நான் செய்த பாவத்துக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னா, ஆண்டவர் 100 பாவம் சேர்ந்தாதான் ஒரு பாவம், அப்பதான் உனக்கு மரணம் எல்லாம் கணக்கு கிடையாது, வைக்கல. மனிதன் பாவத்தை வகை இருக்கிறான். ஆமாங்க பாஸ்டர். நம்ம என்ன வகை இருக்கிறோம்? இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கா போய் இவ்வளவு சண்டை போடுறீங்க. சின்ன பாவம் பெரிய பாவம் நம்முடைய பார்வைக்கு. ஆண்டவருடைய பார்வையில் அப்படி இல்ல. அதுதான் ஆண்டவருடைய அப்படி பார்வையில் இல்ல. நான் ஒருத்தனை கொலை செய்யல, அதுக்கு பதிலா அவனுடைய எண்ணங்களை நான் தவறா பேசுற முட்டாள்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டுனா அது என்ன ஆகும்? நான் உனக்கு கொலை பண்ணல, முட்டான்னு தானே சொன்னேன். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன் சகோதரனை மூடன் என்று சொன்னால் நீ எரிநகரத்துக்கு பாத்திரவான்ங்கிற. அப்போ இன்னைக்கு நம்ம சாதாரணமா நம்ம சக மனுஷனை, சக நண்பர்களை முட்டாள் மூடன் சொல்றத பாவமாவே கன்சிடர் பண்றது. ஏன் அப்படின்னா பாவம் நம்ம வாழ்க்கையில இயல்பா மாறிடுச்சு. உண்மைங்க பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தை பாவம் என்ன தெரிஞ்சு. அப்போ தேவனுடைய பார்வையில இதெல்லாம் எழுதப்படணுமா இல்லையா? நிச்சயமாங்க, கண்டிப்பா எழுதப்படும். அப்படின்னா என் பாவத்துக்கு நான் எத்தனை முறை மறிக்கணும்? கணக்கே இருந்திருக்காது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு ஏன் உயிரோட இருக்கானா? அவருடைய கிருபை.
அக்கினி மரத்தை பற்றி இருந்தும் மரம் வேகாம இருந்தது போல இன்று நான் என் மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என்று சொல்றேன்னா எனக்காக கிறிஸ்து மரமானார். ஓ, நமக்காக கிறிஸ்து மரமாக இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. சரிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த மரத்தில் சிலுவையில் அறையப்பட வேண்டியது நான் தான். அந்த அக்கினி என்னை பச்சித்து எரித்திருக்கும் இல்லையா? அந்த மரத்தில் நான் தொங்கியிருந்தனா, அந்த மரம் நானாக இருந்தனா, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக, பரிசுத்தத்திற்கு முன்பாக, வல்லமைக்கு முன்பாக நான் என்ன ஆயிருக்கணும்? எரிஞ்சு இருக்கணும். நான் எரிஞ்சிருக்கணும். ஆனா நான் ஏன் எரியாம நின்னேன் அப்படின்னா, என் பாவத்தையும் அந்த பாவத்தினால் வந்த மரணத்தையும் அந்த மரணத்தினால் வரக்கூடிய அந்த பாவத்தினால் வரக்கூடிய மரணமும் சாபத்தையும் கிறிஸ்து சுமந்து கொண்டார். ஓகே, அதான் கிறிஸ்து நமக்காக மரமானார் அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்குதுங்களே, மரம் என்பது மனிதனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த மனிதனாய் கிறிஸ்து அவதரித்த காரியத்தை சொல்லலாங்களா? 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியுமா? அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நீங்க சொன்னது போல மரமானார், மனுஷ சாயலாய் நமக்காக மாறினார். இப்போ நான் ஏன் இங்க உட்கார்ந்து பேசுறேன்? ஓகே, நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். என் பாவமும் பாவத்தினால் வந்த சாபமும் சாபத்தோடைய விளைவாகிய மரணமும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பவுல் இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். உண்மைதாங்க பாஸ்டர், உண்மைதான். அந்த எரிகிற முட்செடி வெந்து போகாமல் இருக்குது போல என் பாவத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? ஒரு பாவத்துல நம்ம வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? ஆமாங்க பாஸ். நான் இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தால் இல்லாமல் போயிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். நான் இன்னும் அழியாம இருப்பதற்கு அந்த பற்றி எரிகிற அக்கினிக்கு முன்பாக நான் இன்றும் நிற்கிறேன் என்று சொன்னால் என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரத்தில் தொங்கினார். நிச்சயமாக பாஸ், நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகாக தொடரலாங்களா? நிச்சயம். நேயர்களே, ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் தொடருவோம். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போவோம். பாஸ்டர், ரொம்ப அற்புத விதமான சத்தியங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு அந்த முற்செடியினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது அது ஆதி இஸ்ரவேலருடைய அனுபவமாக இருந்தது. அவர்களை மீட்கும் பொருளாக தேவன் எவ்வளவாய் அங்கு காட்சி கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம நல்ல சத்தியங்களை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அது அவர்களுக்கான தூது மாத்திரம் அல்ல, அது நமக்கான தூதும் என்ற காரியத்தையும் நம்ம தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாம் மரமாகி எரிந்திருக்க வேண்டிய இடத்துல நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி சாபத்திற்கும் பாவத்திற்கும் மறிக்க வேண்டிய நமக்காக அவர் மரித்திருக்கிறார் என்ற செய்தியை நல்ல அற்புதமாக எங்களோட பகிர்ந்து கொடுத்தீங்க. ஸோ தொடர்ந்து அதை பார்க்கலாங்கப்பா. சரி, இப்போ நம்மளுடைய பாவத்துக்காக இப்போ அந்த மரம், இப்போ அந்த அப்படியே எடுத்துப்போம், அக்கினி. ஆமாங்க பாஸ்டர், தேவனை குறிக்கும். இப்போ அக்கினிக்கு முன்பாக நான் நிற்க முடியுமா? பாவியாகிய நம்மால் நிற்க முடியாது. அப்படின்னா மரம் என்ன ஆயிருக்கணும்? எரிந்து போயிருக்கணும். அப்ப நான் இன்னும் நிக்கிறேன்னு சொன்னா நான் எரிந்து போகலன்னு அர்த்தம். அதாங்க பாஸ்டர். ஏன் அந்த அக்கினி என்ன பச்சிக்கல அப்படின்னா, நான் மரமாக இருக்க வேண்டிய இடத்தில் முச்செடியா இருக்கிற என்னை அந்த அக்கினி பச்சிக்காதபடிக்கு எனக்கு பதிலாய் அவர் அந்த மரத்திலே தொங்கினார். அப்ப கிறிஸ்து எனக்காக மரித்தது நிமித்தம், என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், பவுல் சொன்ன மாதிரி நமக்காக சாபமானார். கண்டிப்பாங்க பாஸ்டர். நம்ம இப்படி அதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? பாருங்க, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவர்களை மீட்பதற்காக கிறிஸ்து இறங்கினாரு. நம்மை மீட்கும் பொருளாகவும் கிறிஸ்து அன்னைக்கு முற்செடியில் இறங்கினது போல 2000 வருடங்களுக்கு முன்பதாக பூமியில மனிதனாக இறங்கினாரு. அவருடைய பிரசன்னத்தோடு இங்க வந்திருந்தார் அப்படின்னா இங்க அநேகர் அழிவை சந்திருக்க வேண்டியதா இருந்திருக்கும். உலகம் எப்போ அழிந்திருக்கும். அவருடைய கிருபை நம்மை மூடியது. நிச்சயம். அவர் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார். வசனத்தை வாசிச்சோம் பிலிப்பியர் புத்தகத்தில். அவர் பிதாவுக்கு சமமான தேவன். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. கிறிஸ்து சொல்ற என்னை கண்டவன் பிதாவை கண்டான். குணத்தின் ரீதியாக அங்க சொல்றதை பார்க்க முடியுது. ஸோ நம்ம எல்லாம் என்னைக்கோ அழிந்து போக வேண்டியவர்களா இருந்த நம்ம அதே நேரத்துல அந்த தியாகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்?
கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த தியாகம் எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம அந்த அளவை நம்ம அளவிட முடியுமா? முடியாதுங்க. ஆனா நம்ம அதை ஃபீல் பண்ண முடியல, உணர முடியும். ஆனா அந்த உணர்வு கூட ஓகே நமக்கு ரொம்ப குறைவான உணர்வு தானா. அப்படிங்களா? அந்த தியாகத்தையும் அந்த ஆண்டவருடைய அந்த பலியும் அந்த அன்பின் ஆழத்தையும் இன்னும் நம்ம முழுசா உணரல. அதை யாரு உணர்ந்தாங்க தெரியுங்களா? பரலோகம் தான் உணர்ந்துச்சு. பரலோகம். அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமே, நம்ம கண்டிப்பா இதை வாசிக்கணும். 6வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழுடையோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. யாருக்கு யார் மகிமையா? கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். அவருடைய தியாகத்தையும் அந்த தியாகத்தோடைய ஆழத்தையும் ஆண்டவர் மட்டும்தான், பிதா மட்டும்தான் முழுசா அறிஞ்சார். கண்டிப்பாங்க பாஸ்டர். அப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிற காரியத்தின் அடிப்படையில் அன்னைக்கு அடிமைதனத்தில் இருந்து தேவ ஜனங்களை மீட்பதற்காக அக்கினிக்குள் இறங்கின கிறிஸ்து இன்று நம்மை மீட்பதற்காக இந்த பூமியில் மனிதனாய் அவர் வந்தார். நம்மை மீட்பதற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தமும் அவர் மரணத்தை ருசி பார்த்து நமக்காக அவர் சாபமானார் என்ற அற்புதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். இதில் வேற ஏதாவது பாடங்கள் இருக்குதுங்களா பாஸ்டர்? சரி, இந்த சம்பவத்தை பாருங்க. இப்போ இந்த செடியில் இருக்கிற அந்த காலத்துக்கான சத்தியத்தை பார்த்தாச்சு. சரிங்க. இந்த நிகழ்காலத்துக்கான சத்தியத்தையும் பார்க்கிறோம். அப்போ இது கிறிஸ்துவை பற்றினது மாத்திரமல்ல, என்னை பற்றினதும் கூட. இது என் நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய ஆள்விக்குரிய வாழ்க்கைக்கும் இது எனக்கு பதில் கொடுக்குது. சரிங்களா? சரி, இதுல இருக்கிற இன்னொரு பக்கம், அதனுடைய காரியங்கள் இன்னொரு பக்கம் அப்படி நீங்க சொல்றீங்க. எந்த காரியம் அது இன்னொரு பக்கம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் இப்படி சொல்லுது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடையோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய தியாகத்தை நம்ம பேசுறோம். ஆண்டவர் எனக்காக மரித்தாரு, எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, நான் கல்வாரிய பாக்குறேன், இது எல்லாத்தையும் நம்ம பேசினாலும் அந்த ஆண்டவருடைய தியாகத்தையும் ஒரு பாவியை நேசிக்கிற அவருடைய அன்பின் ஆழத்தையும் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. எப்படி இஸ்ரவேலர்கள் புரியாமல் அவர்கள் கானானுக்குள்ள போய் பிரவேசிச்சாலும் மீண்டுமாக அவர் பின்னிட்டு விழுந்தார்களோ அதே போல காரியங்கள் சொல்றீங்களா? இப்ப பாருங்க, ஆண்டவர் எகிப்துல இருந்து கொண்டு வந்துட்டார், வந்து கானானுங்கிறத கொடுத்துட்டார். ஆமாங்க பாஸ். இந்த அதிசயங்கள் எங்கேயாவது நடந்தது உண்டா? செங்கடல் பிளக்குது, நடந்து போறாங்க, காடை கேக்குறாங்க, கொடுக்குது, மண்ணா பொழியுது, தண்ணி இல்லங்கிறான், கசப்பான மாறாவின் தண்ணி மதுரமா மாறுது. எங்கேயுமே இல்ல, ஒரு பாறை இருக்கிறது, தண்ணி வேணும்னு அழுகும்போது அடிக்கிறாங்க, தண்ணீர் வருகிறது, பாதரட்ச தேயில, வஸ்திரம் கிழிஞ்சு போகல, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், ஆண்டவர் கூடவே இருந்தாரு, சகலத்தையும் கண்ணால பார்த்தான். கண்டிப்பாங்க, ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தான், எல்லாத்தையும் உணர்ந்தான். இப்படி ஒரு மகத்துவமான தெய்வத்தோடு நடந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கிட்ட, இதோடு 10 விசை இந்த ஜனங்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள். ஆமாங்க. இன்னைக்கு நாமும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செஞ்சுக்கிறாரு, அடையாளம் செஞ்சுக்கிறாரு, வழி நடத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, சகலத்தையும் செய்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை விட்டு விலகிறோம், போறோம், ஆண்டவரை சோதித்துக் கொண்டே இருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் போல. கண்டிப்பாங்க. எவ்வளவுதான் தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு விழுகிற அந்த தன்மை இருக்கதான் செய்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. அதே மாதிரி கானானுக்குள்ள போனாங்க, இவ்வளோ அதிசயத்தை, அற்புதத்தை, ஆண்டவர் பேசினதை, வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை வாங்கியிருந்தோம். ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாமா? அப்ப ஆண்டவரை அவர்கள் முழுமையாய் அறியவில்லை.
இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாங்க. எப்படி அறிஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுடைய அற்புத அடையாளங்களை பார்த்து ஆண்டவர் அறிஞ்சிருந்தாங்க, குணத்தை பார்த்து அறியல. குணத்தை பார்த்து ஒருவேளை அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பின்னிட்டு விழுவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அதே போல நாமும் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து விசுவாசிக்கிறோம், குணம் இல்லாமல் போனதுனால, தேவனுடைய குணத்தை உண்மையாய் புரிந்து கொள்ளாமல் போனதுனால நம்மளும் பின்னிட்டு விழுகிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, நல்ல அற்புதமான ஒரு தூதை ஆண்டவர் நமக்கு நிகழ்காலத்தில் மோசையினுடைய சம்பவத்திலிருந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் தொடருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வருவோம். நேயர்களே, மீண்டுமாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வருவோம். ரொம்ப அற்புதமான காரியங்களை தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறீங்க. அந்த மோசையினுடைய சம்பவத்தில் நமக்கான நிகழ்கால சத்தியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஏதாவது நமக்கான பாடங்கள் அவர்களுடைய சம்பவங்களில் உண்டு இருக்குதுங்களா? அதை குறித்து பார்க்கலாங்களா? நிச்சயம். இப்போ இந்த சம்பவத்தை பார்க்குறீங்க. சரிங்க. ஒரு அக்கினி எரியுது, முச்செடி மேல எரியுது, வெந்து போகல. ஏன் வெந்து போகலன்னா ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கு. சோ அந்த முச்செடி மனுஷனை குறிக்குது. அந்த மனுஷன் ஒரு பாவியான மனுஷங்கிறது. ஏன்னா முச்செடி சாதாரண செடியில முச்செடி, அவன் எரிந்தும் வெந்து போகாம இருக்கிறான். இந்த அனுபவம், இந்த சம்பவம் வேதத்துல இன்னொரு இடத்துலயும் இருக்குது. ஸோ இதை ஒப்பிட்டு படிக்கும்போது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் கிடைக்கும். ஓகேங்க. இந்த சம்பவம் எங்க இருக்கு அப்படின்னா, தானியேலுடைய புத்தகத்துல, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்ப தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, அசரியா, மிசாவேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சொல்லிக்கலாம். இப்ப அங்க என்ன சம்பவம்? அங்க ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. என்ன கட்டளை? சிலையை நிறுத்தினாரு. அந்த சிலையை வணங்கும்படி கட்டளை கொடுக்கப்படுது. சரி. ஆனா அவர்கள் அந்த சிலையை வணங்கல. சிலையை வணங்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. என்ன தண்டனை அப்படின்னா, எரிகிற அக்கினி சுவாலையில அவங்க தூக்கி போடு, அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற கட்டளை பிறப்பிக்கப்படுது. சரி, கட்டளை ரைட். இப்போ அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சா? ஆமாங்க, நடந்துச்சு. நிக்கிறாரு, எல்லாம் சொல்றாங்க, யாரும் பண்ணியல. இப்போ இவங்க சொன்ன பதில் ராஜாக்கு என்ன வந்துச்சு? கோபத்தை உண்டு பண்ணியது. சாதாரணமா அக்னியில தான் போடணும். இப்ப எத்தனை முறை அக்னி? 7 மடங்கு அக்னியை அதிகப்படுத்தினார். ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை தப்பி வைக்காம போனாலும் பரவாயில்ல, நீ நிறுத்துற பொருசிலே நான் வணங்க மாட்டேன்னு சொன்னா கூட ஒரு அக்னியோட போயிருக்கும். ஆனா இந்த வார்த்தை அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. சரி, நல்லா பாருங்க. இப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஆமாங்க. எதுக்கு? ஒன்னா பணிய மாட்டேன். ரைட். இப்போ என்ன செய்யறாங்க? அவங்கள கால்களுக்கும் கைகளுக்கும் விலங்கு போட்டு கட்டி கொண்டு போய் அக்னியில போடுறாங்க. ஆமாங்க. சரி, அக்னியில போடுறாங்க. இப்போ 7 முறை அதிகமாயிடுச்சு. 7 மடங்கு அக்னி அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ உள்ள தூக்கி போட்டாங்க. அவங்க வெந்தாங்களா? வேகலையே. தூக்கி போட போனவன் அவன் வெந்து போனான்ல, செத்து போனாங்களே. இவன் செத்ததுக்கும் அவன் சாகாம இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சம்பவத்தில் நம்ம ஆராயும் பொழுது தான் புரிய வருது. அங்கே அவர்கள் வெந்து போகாமல் இருந்ததுக்கான காரணம் நம்ம படித்த பாடத்திலிருந்து கொஞ்சம் லிங்க் ஆகுதுங்களே. சரி, யோசிச்சு பாருங்க. யார் மறிக்கணும்னு கொண்டு போய் போட்டாங்களோ அவன் சாகல. ஆமா, அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒருத்தன் தூக்கிட்டு போனான்ல, அவன் மறித்து போறான். இப்போ மரம் என்று சொன்னதை நம்ம யாருன்னு பார்த்தோம்? கிறிஸ்து, நாம் அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். நம்மை முதலாவது குறிக்குது. நமக்காக அவர் மரமானார். இப்போ அந்த மரம் யாரை குறிக்கும்? முள்ளுள்ள மரம் யாரை மறைக்கும்? நம்ம தாங்க முள்ளுள்ள மரம். ரைட். இப்ப அப்படின்னா மனுஷனை குறிக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முள்ளுள்ள மரம் தான். தூக்கி போட போனவனும் முள்ளுள்ள மரம் தான். ஆனா அந்த மரம் வெந்து போச்சு. தூக்கி போட போன மரம் வெந்து போச்சு. ஆனா உள்ள விழுந்த மரம் ஏன் வேகல? அதுதான் ஆச்சரியம் இல்ல. அப்ப இந்த முச்செடிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி, இந்த முச்செடி மரம் தான், அழியும் தன்மை தான், அது அழிந்து போக தான் குடிக்குது. ஆனா அழியாம இருந்ததுக்கு என்ன காரணம்? தேவனுடைய பிரசன்னம் அங்க இருந்துச்சு. ஆமா, அக்னிக்குள்ள தூக்கி போடப்பட்டவங்க 3 பேரு. ஆமா, ராஜா சொல்றாரு, எத்தனை பேர் தூக்கி போட்டீங்கன்னா 3 பேர். நான் 4வது ஒரு ஆயல் நான் பாக்குறேன். அவர் மனுஷ குமாரனுக்கு சாயலான ஒப்பவர் நான் ஒருத்தரை பாக்குறேனே அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். ரைட். அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, அதுவும் முச்செடி தான். முச்செடி இருந்தது. தேவனுடைய மகிமை இறங்கி அந்த முள்ளுள்ள முச்செடி
வெந்து போகாமல் இருந்ததுன்னா தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் அந்த மரம் வெந்து போகாமல் இருந்ததுக்கு தேவன் அந்த மரத்தை அங்கீகரித்தார்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, மன்னிக்கப்பட்ட பாவி தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு எந்த தடையும் இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒருவன் தேவனுடைய பிரசன்னத்துல போய் நிற்கும் போது அவன் அந்த வெந்து போகாம இருக்கிற தன்மைக்கு போக முடியும். சரி, இதை மோசேவை பத்தி படிக்கும் போது நம்ம வாசிப்போம். நிச்சயமாங்க பாஸ்டர். அப்ப இந்த தானியேல் சம்பவத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவா இருக்கிறது அப்படின்னா, அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அசரியா அனனியா மிசாவேல் ஏன் அவர்கள் வெந்து போகவில்லை என்றால் கிறிஸ்து பிரசன்னம் அங்கே இருந்தபடியினால அவர்கள் வெந்து போகவில்லை என்ற அற்புதமான பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ரொம்ப நேர்த்தியான சத்தியங்களை தொடர்ந்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நிகழ்காலமாய் மாறுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கான காரணம் கிறிஸ்துவின் கிருபை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்துக்குள்ள விஷயத்தை பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, உள்ள போனவங்க வெளில இருந்த விழுந்தவையா அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த அக்கினிக்கு முன்பாக அசுத்தம் உள்ளே வராது. இப்போ ஆரோனுடைய பசங்க அக்னி எதை பலிய பச்சிக்கணும், அது பரிசுத்த அக்னி. ஆனா ஆரோனுடைய குமாரர்கள் அந்நிய அக்னி எடுத்துட்டு போனதுனால என்னாச்சு, அந்த அக்னி அவர்கள் பட்சித்து போட்டது. இந்த இடத்துலயும் இந்த மூவரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அது ஒண்ணும் ஆகல. அந்த தூக்கி போட போனவன் அந்நிய அக்னி, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாத ஒருவன் அவருடைய சமூகத்துல போகும்போது அவன் பற்றி எரிகிறவனா இருக்கு. கண்டிப்பாங்க. இன்றைய வரைக்கும் நம்ம அழிந்து போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்ற காரியத்தை இந்த அற்புதமான பாடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். பாஸ்டர், ரொம்ப நேர்த்தியாய் நாங்கள் அறியாத அநேக ஆகாரங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் அற்புதமான சத்தியங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி அன்போடு அடுத்த காரியத்துக்காக நான் உங்களை அழைக்கிறேன். இந்த நல்ல செய்தியில தேவன் நம்மோடு இடைப்பட்டு நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உங்கள் மூலமாய் அற்புத விதமான காரியங்கள் தேவன் பேசினதற்காய் நாங்கள் மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு நேயர்களே, நல்ல முற்செடியின் அனுபவத்திலிருந்து நிகழ்கால தூது, நமக்கான தூது என்ன என்பதை நாம் தொடர்ந்து படித்தோம். மீண்டுமாக மற்றொரு காணொளியிலே இந்த நிகழ்கால சத்தியத்திற்கான அடுத்த காரியங்கள் என்ன என்பதை நாம் படிக்கப் போகிறோம். நாங்கள் பெற்றிராத, நாம் கற்றுக்கொண்டிருக்காத அநேக புதுவிதமான சத்தியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் அடுத்த காணொளியில் நாம் தேவ சமூகத்தில் சந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைவோம். தேவ சமூகத்தில் இணைந்து நாம் நல்ல சத்தியங்களை பெற்றுக்கொள்வோம். ஆதி இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இடைப்பட்ட தேவன் நம்மோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்ப்போம். மீண்டுமாக ஒரு காணொளியில் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.